மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய, முக்கியமாக சென்னையில் இருக்கக்கூடிய, இரவு நேரத்தில் வேலைக்கு போகக்கூடிய, தன்னுடைய குழந்தைகளை படிக்க அனுப்பக்கூடிய, முக்கியமாக பெண் குழந்தைகளை அனுப்பி வைக்கக்கூடிய, வெவ்வேறு ஊர்கள்லேருந்து சென்னைக்கு வேலை தேட வரக்கூடிய எல்லா நபர்களும் ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி இதை கேளுங்க. அது என்ன அப்படின்னா, நேற்று சென்னையுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய அடையாறில் இந்திரா நகர்னு ஒன்று இருக்குது. இந்திரா நகரில் ஃபர்ஸ்ட் அவென்யூ நீங்கள் கூகுள் மேப் போடுங்க, அப்படியே வந்துடும். அதில் ஒரு பைக் ஷோரூம் ஒன்று இருக்குது. நீங்கள் அது ஒன்று தான் இருக்குது, அங்கே தேர்தலாக கிடச்சிடும். அந்த பைக் ஷோரூம் பக்கத்தில் 2 நாளைக்கு முன்னாடி காலையில் ஒரு சாக்கு பை ஒன்று கிடக்குது. அந்த சாக்கு பை முழுவதுமாக ரத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்த்த நபர்கள் ஃபோன் பண்ணி காவல்துறைக்கு தெரிவிக்கிறாங்க. இந்த நேரத்தில் காவல்துறை வந்து அந்த சாக்கு பை எடுக்கும்போது அதில் கொடூரமான வகையில் வெட்டப்பட்ட ஒரு இளைஞரோட சடலம் இருக்குது. அந்த சடலம் யாருடையது, இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் மேற்கொள்கிறாங்க. இது நடக்கிறது அடையாறில் இந்திரா நகரில் ஃபர்ஸ்ட் அவென்யூ. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எங்கேயோ வெளியே, சென்னைக்கு வெளியில் நடக்கலை, சென்னையின் மத்திய பகுதியில். இது ஏன் நான் திரும்ப அழுத்த சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன். இப்போ இந்த கொலை விவகாரத்துக்குள்ள வரலாம். வெறும் ஒரு சடலமானா அதுதான் கிடையாது. இங்கே பெரிய அதிர்ச்சி ஊட்டும் விஷயம் என்ன அப்படின்னா, இதற்கு அடுத்து அதோட விசாரணை இருக்கு இல்லையா, அது நீளும் போது தான். அது என்ன அப்படின்னா, அந்த சடலம் யாருடையது அப்படின்னா, பீகார்லேருந்து ஜனவரி மாதம் ஒரு 3 வாரங்களுக்கு முன்னாடி சென்னையில் வேலை தேடினா பிழைப்பு தேடி இங்கே ஒரு கட்டட வேலை பார்த்தா பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீகாரில் இருக்கக்கூடிய இளைஞர், அவரோட பேர் கௌரவ் குமார். அவரோட வயது 25. அவருக்கு ஒரு மனைவி, 2 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. இந்த 3 பேரும் கிளம்பி சென்னைக்கு வராங்க. சென்னையில் வேலை தேட முயற்சி பண்ணுறாங்க. அந்த நிலைமையில் அவங்களுக்கு ஒரு இடத்துல கட்டட வேலை இருக்கு இல்லையா, அது கிடைக்குது. அதில் தங்க இடம் இல்லாதனால அந்த கட்டடம் வேலை நடக்குது இல்லையா, அதில் செக்யூரிட்டி ரூம் இருக்குல்ல சின்னதாக, அதுலேயே தங்கிக்க அனுமதி கிடைக்குது. அந்த இடத்துல தங்கிக்கிறாங்க. பெரிய பாதுகாப்பு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இவங்க எங்கே தங்கி இருந்தாங்க அப்படின்னா, இதை விலாவரியாக பார்த்தா தான் என்ன நிலவரம், என்ன ஒரு மோசமான சம்பவம் இருக்குது, அதற்கு பின்னாடி நாம் புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. வெறும் கொலையோட கடந்து போயிடாதீங்க. அது என்ன அப்படின்னா, இவங்க தங்கி இருந்தது ஒரு பாலிடெக்னிக், அதாவது ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய ஒரு பாலிடெக்னிக். அந்த பாலிடெக்னிக் இருக்கிறது சென்னை தரமணியில் பாலிடெக்னிக் இருக்கிறது எங்கே அப்படின்னா, அதுக்கு வலதுபுறத்தில் டைட்டில் பார்க் இருக்குது. அதில் போய் திருமணி வச்சுக்கோங்க, கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டி வந்துடும். அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்து அதுக்கடுத்து வெறும் பல்கலைக்கழகங்களாக இருக்கும். அதில் ஓஎம்ஆரில் திருமணம் வந்து இந்த பாலிடெக்னிக் வந்துடும். இந்த பாலிடெக்னிக் இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, இதுலேருந்து 250 மீட்டரில் எக்ஸாக்டாக சொல்லணும்னா அதிகபட்சம் ஒரு 300லேருந்து 400 அடியில் J13 தரமணி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இந்த சாக்கு பை கிடந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல அங்கே இருந்து ரொம்ப தூரம் கிடையாது, இதாவது ஒரு 300 அடி, அது வெறும் 200 அடி கூட இருக்காது. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்குது போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸ் ஸ்டேஷனோட பேர் வந்து J2 அடையார் போலீஸ் ஸ்டேஷன். இதுக்கு இடையில மத்திய கைலாசத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இது எல்லாமே நடக்கிறது எல்லாமே அதிகபட்சம் 1 கிலோமீட்டர் வச்சுங்க, 800 மீட்டருக்குள்ள. இந்த இடத்துல கட்டட வேலையில் தங்கியிருக்காங்க. இரவு நேரத்தில் 2 நாட்களுக்கு முன்னாடி இரவு நேரத்தில் இந்த கொலை நடந்த சம்பவம் இருக்கு. அந்த இரவுல 3 இளைஞர்கள் முழு போதையில் அங்கே பாதுகாப்பு இல்லாமல் இருந்த அந்த செக்யூரிட்டி ரூம் இருக்குல்ல, அதுக்குள்ள நுழையிறானுங்க. அந்த பெண், அவங்களுடைய மனைவி இருக்காங்களே, அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறானுங்க. அந்த பெண்ணுக்கு வயது 21. அதை கையை பிடிச்சி இழுத்து அதை கற்பழிக்க முயற்சி பண்ணுறானுங்க. பாலியல் தொல்லையை ஆரம்பிக்கிறானுங்க. இதை தட்டி கேட்டு சண்டைக்கு நின்ற அந்த பீகார் இளைஞர் இருக்காலே கௌரவ் குமார், அந்த கௌரவ் குமார் தான் அந்த 3 பேர் சேர்த்து கையில் கிடைச்சதெல்லாம் எடுத்து அடின்னு அடித்து கொன்று துண்டா வெட்டி சாக்கு பையில் வச்சு அதை எடுத்துட்டு வந்து அடையார் ஃபர்ஸ்ட் அவென்யூல தூக்கி போடுறாங்க. இங்கேருந்து இங்கே பைக்கில் கொண்டு வந்து அசால்ட்டாக போட்டாங்க. இதோட முடியலை, நீங்கள் அந்த ஒரு நபர் இறப்போட முடியலை. அதற்கடுத்து அவங்களுடைய மனைவி இருக்காங்களே, அவங்கள கற்பழிக்க முயற்சி பண்ணுறாங்க. கற்பழித்து கொலை பண்ணுறாங்க. கொலை பண்ணி அவங்களே அதே மாதிரி வெட்டி அவளை தூக்கி மத்திய கைலாசம் தூக்கி போட்டுறாங்க. அங்கே 2 வயசு குழந்தை இருக்கு இல்லையா, அது கத்திட்டு இல்லையா, அதை தூக்கி கல்லில் அடித்து கொள்றானுங்க. அதை தூக்கி ஒரு குப்பை மேலே தூக்கி போட்டானுங்க. இது எல்லாம் அந்த இரவுலே நடந்து முடியுது. இது எல்லாம் எங்கே நடக்குது? 3 காவல் நிலையங்கள் இருக்கக்கூடிய சென்னையின் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய ஓஎம்ஆர், எங்கேயும் சென்னைக்கு வெளியே கிடையாது. ஓஎம்ஆர்ன்றது நீங்கள் ராஜீவ்காந்தி ஐடி எக்ஸ்பிரஸ் வே தான். அது முழுவதுமாக எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் 15லேருந்து 25,000 பெண்கள், வேலை தேடி வந்த பெண்கள், ஐடி சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடிய சாலை. அது முழுவதுமாக சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய ஏரியா. அந்த ஏரியாவில் நைட்டு ஒரு குடும்பத்தையே காலி பண்ணி துண்டா வெட்டி எல்லா பக்கமும் தூக்கி போட்டுட்டு இவங்க தெரியுறாங்கன்னா இங்கே சட்ட ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்குது? இந்த இடத்துல நம்ம எழுப்ப வேண்டிய கேள்வி ஒன்று இருக்குது. இதுதான் மிக முக்கியமானது. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல தான் நம்ம அதை வெறும் யாருக்கோ நடந்துச்சு நினைச்சிங்க, அதோட ஒரு பெரிய ஆபத்து உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிறது எதுவுமே கிடையாது. அது என்ன அப்படின்னா,
காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னலா ரொம்ப காலமாகவே இந்த நைட் ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, இரவு நேர ரோந்து பணி போவாங்க. அது ஒவ்வொரு ஸ்டேஷன்லேருந்து போவாங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்கும். அவங்க 2 விதமாக போவாங்க. நைட்டு 10லேருந்து 4 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் 4லேருந்து 8 மணி வரைக்கும். இந்த 2 விதமாக 2 குரூப்பாக கிளம்பி போவாங்க. இதை தாண்டி இது சென்னையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது அந்த போலீஸ் ஸ்டேஷன் பண்ணுறாங்கன்னா தனியாக சென்னை கமிஷனர் ஆணைக்கிறங்க நைட் யூனிட் ஒன்று தனியாக இருக்குது. இவங்கெல்லாம் பைக்லையும் பிற வாகனங்களையும் போகிறாங்கன்னா இங்கே தனியாக உங்களுக்கு கார் கொடுக்கப்படுது. இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் கிடையாது, தனியாக யூனிட்டும் இருக்குது. இவங்க எல்லா பேரோட வேலை என்ன அப்படின்னா, எப்போ சிட்டியவே பார்க்க முடியும்னு நினச்சிடாங்க. சிட்டியை ஜோனா டிஸ்ட்ரிக்டை குட்டி குட்டியாக பிரிச்சுறாங்க. இவங்க வேலையே 1 கிலோமீட்டருக்குள்ளே ரோந்து பண்ணி வரதான். 1 கிலோமீட்டருக்குள்ளே போய் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த யூனிட் சைரன் வச்ச வாகனத்தோட தான் போகும். நீங்கள் நைட்டு பார்த்தாலே தெரியும். இதை பொறுத்த வரைக்கும் பைக்கில் தொடர்ந்து போவாங்க. நீங்கள் பீச் பக்கத்து போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி வந்து போய்கிட்டு இருப்பாங்க. இதுதான் உண்மை. இந்த நிலைமையில் 3 காவல் நிலையங்கள் எல்லாமே 1 கிலோமீட்டர் கூட கிடையாது. எல்லாம் அருகே இருக்கக்கூடிய மத்திய கைலாஷ், அடையார், இந்த பக்கம் தரமணி 3 இடத்துல இருக்கக்கூடிய இந்த காவல்துறையில் அந்த இடத்துலயே வெட்டி கொண்டுட்டு அந்த சம்பவம் நடக்க சாதாரணமாக இருக்காது. கற்பழிப்பு சம்பவம் நடக்கும்போது கண்டிப்பாக சத்தம் பெருசாக கேட்டுக்க முடியும். அதை தாண்டி ஒரு கொலையே நடந்து முடியுது. ஒரு உயிரை எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த உயிரை எடுத்துட்டு அதை வெட்டிட்டு கொண்டு போய் சேர்க்கிறானா, இது எல்லாம் வெறும் ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரத்தில் நடக்கிற விஷயங்கள் கிடையாது. இது எல்லாமே இரவு முழுவதும் நடந்திருக்கும். இரவு முழுவதும் இவ்வளவு முக்கியமான இடத்துல ரொம்ப பட்டவர்த்தனமா எளிமையா நடக்குதுன்னா இந்த ஊர்ல பாதுகாப்புக்கு என்ன அர்த்தம்? இதை பத்தி ஏதாவது கவலை ஏதாவது இருக்குதா? நான் கேட்கிறேன். இதுல பாதுகாப்புக்கு நடந்த விஷயத்தை பத்தி கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கவேன், இந்த காவல்துறையை வச்சு நீங்க என்னதான் பண்றீங்கன்னா, இதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க, நீ நம்புங்க, இதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாம் இங்க இல்ல. எப்படி? இவங்க எல்லா பேருமே நைட் டியூட்டி இந்த இடத்துல பண்றது இல்ல. எல்லா பேருமே ஈஸியாக கூட நடிகைகள் இருக்காங்களே, நம்ம உதயநிதிக்கு தேவையான நடிகர்கள் இருப்பாங்களே, அவங்க பாதுகாப்புல இருக்காங்க. இங்க நயன்தராக்கள் குதூகலமா கொண்டாடுறதுக்கு பாதுகாப்பு தேவை. நீங்க நம்புங்க, ஈஸியாக நானே காட்டுவேன் எந்தெந்த வீடு எந்தெந்த பகுதியில் இருக்குது, அது எவ்வளவு தூரத்துக்கு இவங்க படையை போட்டு வச்சிருக்காங்க, ஒட்டுமொத்த காவல்துறை எங்கே குதிச்சிருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் ஒரே காரணம், உதயநிதியுடைய நண்பர்கள் குழு குழு குழுன்னு இருக்கணும். குழு குழுன்னு இருக்கிறது ஒரு பக்கம்னா காண்டு எங்கே வரும்னா, இவங்க கொண்டாட்டமா இருக்கணும், எந்த தொந்தரவும் இல்லாம. அந்த தொந்தரவு என்ன புரியுதா, எல்லா விதமான போதை வஸ்துகளும் புழங்கி இங்க கும்மால அடிக்கிறதுக்கு நடிகருக்கு பாதுகாப்பு இருக்கு. ஆனா இதுக்கு ஏதாவது பாதுகாப்பு கொடுங்கன்னா எல்லாம் பேரளவில் இருக்கு. சரி, வேற என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கோவம் வந்துடும். நம்ம கமிஷனர்லாம் நேரா அவனை கைது பண்ணு, இவனை கைது பண்ணு. இந்த சவுடாலுக்கு ஒன்றும் குறைச்சலே கிடையாது. எவே வேணா திமுக எதிர்த்து பேசுறான். சவுக்கு சங்கர பின்தொடருக்கு ஒரு 10 போலீஸ், இந்த மாரதாஸ் அவனை தொடருக்கு ஒரு 10 போலீஸ். இது ஒரு வேலையா? நான் இது ஒரு வேலையாகிறேன். வெக்கமாவே இல்லையா? உங்களால ஒழுங்கா காவல்துறையை நடத்த முடியலன்னா நீங்க பதவி விலகிட்டு போகன்ற. இந்த லட்சணத்துல சட்ட ஒழுங்கை வச்சுக்கிட்டு போன வாரம் தான், போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒடிசால இருந்து வந்த இளைஞனை ரயில வச்சு வெட்டினானுங்க. இந்த லட்சணத்துல ஊர் இருக்கு. இதெல்லாம் செய்தியா வருது. இதோட கொடுமை தெரியுமா, இந்த செய்தி வந்திருக்கா 2 நாள் ஆச்சு. அதான் நான் சொல்றேங்க. இந்த பாருங்க, இது நானே டைம்ஸ் ஆஃப் இந்தியா, நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், தி ஹிந்து, இது எல்லாம் தேர்ற பழைய செய்தியான ஒரு செய்தியை படிச்சுட்டு மத்தெல்லாம் தேர்ற எல்லா செய்தி ஊடகங்களும் வந்திருக்குது. ஆங்கில செய்தி ஊடகங்களில் மட்டும்தான் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் எந்த மீடியாவும் பேசவே இல்லை. ஏடா இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, ஒருத்தர் கூட வாய் திறக்கல, எவனுமே வாய் திறக்கல, எவனுமே போடவே இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் சின்ன தடிக்கிறது வச்சுக்கவே டக்க 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 டக்குன்னு ஃபிளாஷ் நியூஸ் போட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய கொலை நடக்குது, கப்பு சுப்புன்னு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்ச மீடியா மாதிரி ஒரு அயோக்கிய ராஸ்கலை எவனும் பார்க்கவே முடியாது. ஒட்டு மொத்தமா திமுக ஊதிக்கிட்டு இருக்கானுங்க உட்காந்து. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 விதமா புரிஞ்சுக்கணும். ஒன்று, 100% இங்க பாதுகாப்புன்னு ஒன்று கிடையவே கிடையாது. திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வெறும் விளம்பரத்தை வச்சு மட்டுமே ஓட்ட பார்க்குறாங்க. நமக்கு என்ன செய்தி கிடைக்கணும், நமக்கு என்ன செய்தி கேட்கணுன்றத முடிவே பண்ணுது திமுக. அதுக்கு 100% ஒத்து ஊது மீடியா. நம்ம என்ன கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது, எது கேட்க விடாம மறைக்கணும், அதை ஒட்டு மொத்தமாக அழிக்கணும். இதுதான் மீடியா பண்ணியிருக்கு. அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி கண்ட்ரோல் பண்ற இடத்துல தான் நம்மளை எல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு முட்டாளாக்கி வச்சிருக்காங்க. நீங்க நம்புங்க, இதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியா, அப்படியே மொத்தமா மூளைச்சலவை தான் நடந்துருக்குது, வேற எதுவுமே கிடையாது. அது நீயானா கோபிநாத்ல ஆரம்பிச்சு எல்லா வகையான மீடியாவும் நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இந்த பிக் பாஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு எவன் போகணும், பலூனக்கா போகணுமா இல்லையான்றத முதல்ல முடிவு பண்றது வேற எங்கேயும் கிடையாது. உதயநிதியுடைய நண்பர்கள். நான் சொல்றேன் எங்கே நடக்குது, எப்படி நடக்குது எல்லாத்தையும் நான் சொல்றேன்.
எனவே நீங்க செய்தி ஊடகங்கள் மட்டும் கிடையாது, திரைத்துறை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தம் மீடியாவை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கானுங்க. அதுக்கு இவங்க சலச்சவிகளே கிடையாது, நல்லா ஊத்துறானுங்க, ஒத்து ஊதி வாழ்றானுங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய சம்பவத்தை எல்லா செய்தி ஆங்கில செய்தி ஊடகங்களும் போட்டுருச்சு. ஆனா தமிழ் செய்தி ஊடகங்களை பார்க்கவே முடியல. எப்பவுமே திமுக வந்துச்சுன்னா குற்றம் இல்லையா, அதை நடத்துறவனும் சரி அதை செய்யறவனும் சரி பயமே இருக்காது. சட்ட ஒழுங்கு மொத்தமா காலி ஆயிரும். இதுதான் கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் அப்படிதான், அவருடைய புதல்வர் எம்.கே. ஸ்டாலின் அவருடைய ஆட்சி காலத்தில் அதே தான். என்ன அவர் காலத்தில் கொஞ்சம் பேப்பர்ல வரும், இப்போ அதை தடுத்து நிறுத்திடுறாரு. இவ்வளவுதான். இவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இவர் 2 மணி நேரம் தான் வெளியே வந்து போட்டோக்கு ஸ்டில் கொடுத்தோட முடிஞ்சிச்சு. உதயநிதியோட நண்பர்கள் இருக்காங்க, அவங்க தான் மொத்த ஆட்சி நடத்துறவங்க. திமுக காரங்களே கிடையாது, அவங்க ஒரு அடிமைகள், அவங்களுக்கு சூடு சொல்றையும் கிடையாது, அவங்க சம்பாதிக்கும் கிடையாது. மொத்தமா சம்பாரிச்சு ஆட்சியை நடத்துறது எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒரு 20-30 பேர். அவங்க கீழே இருக்கக்கூடிய வாங்கி தின்ற ஒரு கும்பல். இது எல்லாமே உதயநிதிக்கு அடிமையை வேலை செய்யக்கூடிய கும்பல். இந்த கும்பல் தான் இந்த ஆட்சியவே நடத்துறானுங்க. இதுல நயன்தாராவுக்கு வேணா பாதுகாப்பு இருக்கும், இது 2வது விஷயம். உங்க குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிற வாய்ப்புகளே கிடையாது. நாம தான் பாதுகாப்பு உருவாக்கணும். எனவே சென்னையில் வேலை தேடி வந்த இளைஞர்கள், முக்கியமாக பெண்கள், இரவு நேர வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள், இல்ல மற்ற பெண்கள் எல்லாருமே சொல்றேன், நீங்க கூடுதல் பாதுகாப்பை நீங்க தான் உறுதிப்படுத்திக்கணும். நீங்க உங்க குடும்பத்தாரை வச்சோ இல்ல ஏதோ வகையில் நீங்க உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க. சென்னை நல்ல நிலவரத்தில் இல்ல, நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். இறுதியாக இந்த எம்.கே. ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவரை வச்சு ஒன்று சொல்றேன். அது என்ன அப்படின்னா, நீங்க இந்த ஊரோட நிலவரத்தை புரிஞ்சுருக்கு, இது ஒண்ணு போதும். அது என்ன அப்படின்னா, நீங்க கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்துருந்தீங்க செய்யவே இன்னால உங்களுக்கு 10 லட்சம் ரூபா வந்துடும். குடிச்சிட்டு செத்து போனா 10 லட்சம், குடிச்சவனால செத்து போனீங்கன்னா 10 பைசா கிடையாது, செய்தி கூட கிடையாது. இதான் லட்சம் அந்த ஊர்.